எனக்கு அவரு பேசின ஸ்லாங் எனக்கு அப்படியே ஒட்டிச்சு. ப்ரோ ஓகே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விசில் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? விசில் அடிக்க. அண்ணன் எப்படி நடிச்சாரா? போட்டாங்க. ஆமா, குளிக்க போறதையா பாக்குறீங்க, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 45 மினிட்ஸ் த்ரில்லிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் படத்துல ஒண்ணும் கிடையாது. ஆமா, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு அவரு பேசின ஸ்லாங் எனக்கு அப்படியே ஒட்டிச்சு. ப்ரோ ஓகே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, வேற லெவல் பண்ணிருந்தாரு. எல்லாருமே ஆமா ஆமா, கேமரா ஸ்பேஸ் நல்லா நடிக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எதுவுமே இல்ல, ஃபுல்லா ஃபன்னா, ரொம்ப ஜாலியா பழைய பாட்டுல இருந்து எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. தாராளமா கிட்ஸோட ஃபேமிலியோட எல்லாரோட பார்க்கலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். 10 கொடுக்கலாம். மூவி எப்படி இருந்தது பாப்பா? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுங்களா? எப்படி ஜோக்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுங்களா? விசில் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? விசில் அடிக்க. போட்டோ எடுக்கலையா சந்தானம் சார் கூட? ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ரவி அண்ணா எல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. ரொம்ப நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க. சோ கண்டிப்பா படம் தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா இருக்கும். அண்ணன் எப்படி நடிச்சாரா? போட்டாங்க. ஆமா, குளிக்க போறதையா பாக்குறீங்க, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. என்ன இங்கே 4 போட்டு தான் கூட்டு போறேன். சோ நைஸ். தேங்க்யூ சோ மச். படம் கண்டிப்பா போய் பாருங்க, நல்லா சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மேக் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். பேய் வந்து காமெடி பண்றதுலாம் ரொம்ப பழைய படத்துலலாம் பேய் காமெடி பண்றதுலாம் வேற. பட் இதுல வந்து வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமான லொகேஷன், ஷிப்ல வந்து பேய் வர்றதெல்லாம் நல்ல ஒரு அனுபவம். சந்தானம் மட்டும் இல்ல, நேல்கர் ரவி சார் பண்ணியிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் அவர் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. படத்தோட இது கேமரா எல்லாமே நல்லா இருக்கு. என்ன சொல்றது, எங்கெங்க பஞ்ச் இருக்கணுமோ அங்கங்க பஞ்ச் இருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே இந்த மே ஹாலிடேஸ்க்கு வந்து அற்புதமான ஒரு சூப்பர் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. ஆமா, அவர் வந்து அந்த உயிரின் உயிரே சாங்லாம் நிறைய வாட்டி டீசர்ல பாத்துட்டோம். இருந்தாலும் தியேட்டர்ல பார்க்கும்போது வேற ஒரு எஃபெக்டா இருக்கு. சூப்பர். அப்படிலாம் இல்லைங்க, அது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி கூட நினைச்சுக்கலாமே. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, இல்ல இந்த பஞ்ச் வந்து இது நீ பேசினா நல்லா இருக்கும், இந்த பஞ்ச் நீ பேசு அப்படின்னு நிறைய சந்தானம் வந்து எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்டுக்குமே அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு. இது பண்ணு அதை பண்ணுன்னு. அது நிறைய ஆர்டிஸ்ட் செய்ய மாட்டாங்க. எங்க அவங்க வந்து கிளாப் வாங்கிடுவாங்களோ. பட் சந்தானம் அந்த மாதிரி கிடையாது. கண்டிப்பா 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 ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே பொறுத்தா மாதிரி கொடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் ஓகே தான். எல்லாரும் இதை விட வந்து அவரு கொஞ்சம் ஓகேவா தான் இது பண்ணியிருந்தாரு காமெடி. மத்த காமெடி எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்ததுங்களா? சின்ன பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களா? நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. இது பேய் படம் மாதிரி இருந்தா இல்ல கொஞ்சம் காமெடி மூவி மாதிரி இருந்ததா? ஹாரர் மூவி மாதிரி இல்லாம கொஞ்சம் காமெடி அதிகமா இருந்ததா? ஃபேண்டசி மூவி மாதிரி இருந்துச்சு. ஹாரரும் இருக்கும், கொஞ்சம் ஹாரரும் இருக்கும், கொஞ்சம் காமெடியும் இருக்கும். கொஞ்சம் பயமுறுத்துவாங்களா அதுல? அந்த ஹாரர் மூவில வந்து எல்லாம் சின்ன பசங்க பயப்படுவாங்களா? லைட்டா பயப்படுவாங்க. அந்த மாஸ்க் போட்டு இதுக்கெல்லாம் நிறைய சிரிப்பாங்களா? ஆமா, நிறைய சிரிப்பு வரும் கண்டிப்பா. சின்ன பசங்க வந்து நல்லா இந்த சம்மர் வெகேஷனுக்கு இந்த மூவி ஒரு ட்ரீட்டாவே இருக்கா? நல்லாவே ட்ரீட்டா இருக்கு. டிடி ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி டிடி ரிட்டர்ன்ஸ் இப்பதான் பலசோல பார்த்துட்டு வர்றேன். இப்போ கூட இங்க டிக்கெட் வாங்கியிருக்கேன், போறேன் உள்ளே. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என் மாதிரி ரிவ்யூ பண்றாங்க இல்லையா, இவங்க பத்தி தான் சப்ஜெக்ட். அதுல சந்தானம் ஒருத்தர் படம் எல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல்லா ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க படம் ரிவ்யூ பண்றது காட்டல, அது காட்டுறது தப்பா இருக்கும். ஏதான படத்தை பத்தி பேர் சொல்லியிருந்தா அது தப்பா இருக்கும். அந்த 45 மினிட்ஸ் த்ரில்லிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் படத்துல ஒண்ணும் கிடையாது.
ஒன்றும் கிடையாது, ஜிவிஎம் சாரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்தது? ஒன்றும் கிடையாது. அவர் வர்றது ரொம்ப கம்மி. அது அவர் ஆக்சுவலி வெரி குட் ஆர்டிஸ்ட். அவர் சரியா யூஸ் பண்ணல. போட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரி, ரீ ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ராடினரி, பேக்ரவுண்ட் மியூசிக் சேம் ரீ ரெக்கார்டிங், பேக்ரவுண்ட் மியூசிக் வெரி வெரி குட். சந்தானம் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு 5 நாளுக்கு முன்னாடி அவரை யாரோ கேட்கிறாரு, ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூன்னு கேட்டாரு. அவர் என்ன சொல்றாரு சந்தானம் ஸ்டேஜ் மேல, ப்ளூ சட்டை மாறன் நல்லதா பண்றாங்களேன்னு சொல்றாரு ஆன் தி ஸ்டேஜ். இப்போ இந்த படத்துல இவர் ரிவ்யூ பண்ணாங்கன்ட்டு கடத்திட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் படம் சம்பந்தமே கிடையாது, தியேட்டருக்குள்ள நடக்குது கதை, காலி தியேட்டருக்குள்ள. அதுக்கப்புறம் அது ஒரு ஐலாண்டுக்கு போயிடும், வேற வேற ஊருக்கு போயிடும், பழைய பங்களாக்குள்ள போயிடும். லாஸ்ட் 90 மினிட்ஸ் உட்கார முடியாது, சிரிக்க முடியாது, பயப்பட முடியாது. கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தா ஃபுல்லா காமெடியாவே போயிட்டு ரெண்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கு, அதுக்கப்புறம் த்ரில்லிங்கா இருக்கு. சப்ஜெக்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இல்ல நான் என்ன நினைச்சேன், இந்த படம் பார்க்கும்போது இப்ப என் மாதிரி ரிவ்யூஸ் ஒரு 10 பேர் இருக்காரு, வெரி ஃபேமஸ், வைரல். ஸோ நம்மளெல்லாம் கூட்டு போய் படத்துல போட்டுட்டு நீ ஏன் என் படத்தை திட்டின, நீ ஏன் படத்தை திட்டன்ட்டு இவங்களெல்லாம் நமக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம், நாங்க ஏன் இதுக்காக பண்றோம். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றேன், எனக்கு ஒரு படம் பேசினா 10,000 ரூபாய் கிடைக்கும் சொல்றான். நான் என்ன சொல்றேன்ட்டா, எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கூட எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் பேச மாட்டேன். இது டிஃப்ரெண்ட் பீப்புள் இருப்பாங்க. ப்ளூ சட்டை மாறான காட்டிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு 10 கேரக்டர் போட்டிருந்தா ஒரு 50% காமெடி ஆர்டிஸ்ட், அவங்க ஆர்டிஸ்ட் படம் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் சந்தானம் கடைசியில சொல்றாரு, யாரு புடிச்சு வச்சிருக்கானோ அவன்கிட்ட படம் முடியும் போது சொல்றாரு, படம் நல்ல இல்லைன்னு சொல்லிட்டா ஓடுற படம் ஓடும், படம் நல்ல இல்லைன்னு சொன்னா படம் நல்லா இருக்குன்னு சொன்னா அது ஓடாம இருக்கலாம், நல்லா இல்லைன்ட்டு அந்த படம் ஓடலாம். அண்ட் அவங்களே சொல்றாரு, கடைசியில சொல்றாரு இந்த விஷயம் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி கிரிட்டிசிசம் எல்லாம் சீரியஸா எடுக்காதுங்க, நல்ல படம் பண்ணுங்க. சோ அந்த பாயிண்ட் தான் சொல்ல வரேன்.